ஹாய், வெல்கம் டு Shubasworld. இன்னைக்கு வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியூபார்ன் பேபிஸ்க்கு கூட கொடுக்கக்கூடிய இந்த கிரைப் வாட்டர் அப்படின்னு இருக்குல்ல, கிரைப் வாட்டர் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கறது ஓகேவா இல்லையா, சேஃபா இல்லையா, இந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஷவுட் அவுட் பானு கார்த்திக் அப்படின்ற ஐடிக்கு. இவங்க என்னோட லாங் டைம் ஃபாலோவர் அண்ட் எவ்வளோ ஹார்ட் ஃபெல்ட் அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் என் வீடியோஸ் ஷேர் பண்ணதை சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட். ஸோ இங்கே வந்து நான் நீங்கள் பேபிஸ்க்கு கொடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல, கொடுக்க வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. நான் இந்த வீடியோவில் உங்கள் முன்னாடி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் வைக்க போகிறேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்களே இன்னும் வேறு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. உங்கள் பேபிக்கு நீங்கள் கிரைப் வாட்டர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் வந்து ஆஸ் அ பேரண்ட் உங்களோட டெசிஷன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. நான் வந்து பர்சனலாக என்னோட 2 குழந்தைங்களுக்கும், அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அவங்க they are like 20 and 15, ரைட்? ஆனால் அவங்க குழந்தைங்களா இருக்கும்போது நான் வந்து கிரைப் வாட்டர் கொடுத்தேன்னா இல்லை. நான் கிரைப் வாட்டர் அப்படிங்கிறத வந்து வாங்க கூட இல்லை, வாங்கி கூட வச்சுக்கல. பிகாஸ் நான் கொடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கிரைப் வாட்டர் யூஸ்க்கு எகெயின்ஸ்டாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து இந்த கிரைப் வாட்டர் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது கிரைப் வாட்டர் அப்படிங்கிறது தான் WHOவோட ரெக்கமெண்டேஷன். இந்த கிரைப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து FDA அப்ரூவ்ட் கிடையாது. FDAனா என்ன? இந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து FDA அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கான அப்ரூவலோட ஒரு சீல் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த FDA வந்து இதை அப்ரூவ் பண்ணலை கிரைப் வாட்டரை. யூஎஸில் வந்து 1993 வந்து இந்த கிரைப் வாட்டரை பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் ரொம்ப ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் வந்து ஒரு பேபிக்கு கொடுக்கவே கூடாது. 1% கூட குழந்தைக்கு பேபிக்கு வந்து ஆல்கஹால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து டெவலப்மெண்டல் டிலேஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரெக்னென்சியில் கூட பிரெஸ்ட் ஃபீடிங் போது கூட ஆல்கஹாலுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்காதீங்க, குழந்தைய எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கிரைப் வாட்டரில் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கிறதுனாலயே யூஎஸ்ல இதை பேன் பண்ணி இருந்தாங்க. பேன்னா என்ன? இதை விற்கக்கூடாது, எந்த கடைகள்லையும் இதை விற்கக்கூடாது, யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ரெகுலேட்டட் ப்ராடக்ட் இல்லையா? அதனால வேற கம்பெனிஸ் வேற ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு சில ஃபார்முலேஷன்ஸ்ல ஆல்கஹால் இருக்கு, ஒரு சில ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சால்ட் ஆர் சுகர் 6 months வரைக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். பட் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் சுகர் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சில ஃபார்முலேஷன்ஸில் சோடியம் பைகார்போனேட், அதாவது பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா இருக்குது சில ஃபார்முலேஷன்ஸில். ஸோ வேற கம்பெனிஸோட கிரைப் வாட்டரில் இந்த பொருட்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னமும் இந்த கிரைப் வாட்டர் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரீஸில் பேண்டாக இருக்குது. பேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேலே ஒரு பேன் இருக்குது, அது வந்து கடைகளில் விற்கக்கூடாது அண்ட் அதை யாரும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பேன் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டிங்லி சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு முதல் முறை இந்த கிரைப் வாட்டர் கொடுக்கும்போது அவங்க வந்து பயந்துட்டாங்க. ஏன்னா குழந்தை வந்து சோக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்களால அதை ப்ராப்பராக அந்த கிரைப் வாட்டரை முழுங்க முடியல. அந்த ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது குழந்தையோட ரியாக்ஷன் ஒரு குழந்தையோட பிஹேவியர், இல்லைன்னா அவங்க சோக் பண்ணுறாங்க, திணறாங்கிறத பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அதை 2வது தடவை கொடுக்கறதுக்கே பயந்து தூக்கி போட்டிருக்காங்க. 6 months வரைக்கும் பேபிக்கு ஒன்று பிரெஸ்ட் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா, இதை தவிர வேற எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபெட் பேபி, விச் மீன்ஸ் ஃபார்முலா கிடையாது, வெறும் பிரெஸ்ட் மில்க் தான் எடுத்துக்கிறாங்க உங்க பேபி அப்படின்னா
அவங்களுக்கு விட்டமின் டி டிராப்ஸ் உங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விட்டமின் டி டிராப்ஸ் தவிர இந்த பிரெஸ்ட் மில்க் அண்ட் ஃபார்முலா இவ்வளோதான் நீங்க பேபிக்கு கொடுக்கலாம். தண்ணி கூட கொடுக்க கூடாது. அண்ட் நேச்சுரல் பொருட்கள், அதாவது நிறைய கல்ச்சர்ஸ்ல தேன் தொட்டு வாயில வைக்கிற அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட பண்ணவே கூடாது. தேன்ல பாட்டியோலிசம் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாவோட ஸ்போர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அது யங் பேபிஸ்ல காஸ் பண்ணக்கூடிய ஃபுட் பாய்சனிங்னால குழந்தைங்க ரொம்ப சிக்காகவோ இல்லை குழந்தைங்க இறந்து போகிற அளவுக்கு சிக்காகிறதுக்கோ இல்லை ரொம்ப சீரியஸாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஹனியை 1 வயசு வரைக்கும் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. வேற எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்கும்போது நீங்கள் கிரைப் வாட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் கேஸ் அப்படிங்கிறது எல்லா பேபிஸ்க்கும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 1-2 மந்த்ஸ்ல எல்லா குழந்தைகளுக்கும் கேஸ் வயிற்றுல ஃபார்ம் ஆகும். அதை நீங்க வேற விதங்கள்ல மேனேஜ் பண்ணணும். கேஸ் பேபிஸ்ல இருக்கிறத எப்படி நீங்க மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. ஸோ என்னோட அப்கமிங் வீடியோ அது. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ தான் போஸ்ட் ஆக போகுது. ஸோ நீங்க சப்போஸ் உங்க குழந்தைக்கு கேஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் ரிலீஃப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் அந்த என்னோட அப்கமிங் வீடியோ பாருங்க. 2 வீடியோஸும் போஸ்ட் ஆன அப்புறம் நான் என்னோட அந்த கேஸ் ரிலீஃப் பேபிஸ்க்கு அப்படிங்கிற வீடியோ நான் மேல லிங்க் பண்ணிடுறேன் இந்த வீடியோல. அண்ட் எண்ட் கார்டாவும் கொடுத்துட்றேன். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல்ல இந்த மாதிரி பேபி கேர், பிரெக்னன்சி, லேபர் அண்ட் டெலிவரி, பிரெஸ்ட் ஃபீடிங், பேபி ஃபுட்ஸ், அதை தவிர நான் ட்ராவல் பண்ணும்போது vlogs வரும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் என்ன சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, take care.